இப்போ நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸுக்கு எப்படி ஃபேப்ரிக் வந்து எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு கிராப் டாப் கிட்ஸுக்கு ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா லென்த் மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணா போதும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கிராப் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா 15 இன்ச்சஸ். 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இன்ச்சஸ் எதுக்குன்னா நம்ம மேல அந்த அன்இவனா இருக்கிற பார்ட் ட்ரிம் பண்ணுவோம், ஷோல்டர் ஸ்லோப் அதெல்லாம் கொடுப்போம். அதுக்காக தான் 3 இன்ச்சஸ் காமனா அந்த 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 15 வந்து +3 பண்ணும்போது நம்மளுக்கு 18 வருது இல்ல, அந்த 18 டபுள் பண்ணுங்க. இது வந்து நான் ஒரு பிளவுஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எக்ஸாம்பிள் இதுதான் உங்க ஃபேப்ரிக் அப்படின்னா இதை வந்து இப்ப எப்படினாலும் நீங்க பிளவுஸுக்குன்னா எப்படி போடுவீங்க, இப்படி டபுள் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணுவீங்க, இல்லைன்னா இந்த எப்படினாலும் டபுள் ஃபோல்டிங் பண்ணுவீங்க, ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு டபுள் ஃபோல்டிங் பண்ணுவீங்க. அப்போ அந்த 18 டூ டைம்ஸ் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 18 × 2 36 வருது. இப்போ 36 இருக்கு இல்லையா, சென்டிமீட்டர்ல எடுங்க. 36 இங்க இருக்கு. அப்போ 14 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா இப்போ இங்க 36 வருது இல்ல, சென்டிமீட்டர்ல எடுத்துக்கோங்க. அந்த 36 மறுபடியும் டபுள் பண்ணுங்க. டபுள் பண்ணும் போது எவ்வளவு வரும்? 72. அப்போ இது வந்து 1.5 மீட்டர் அப்படின்னா நம்மளுக்கு இங்க எவ்வளவு தேவைப்படுது? 1 மீட்டர். இப்போ நம்ம ஒரு 15 இன்ச்சஸ் ஒரு கிராப் டாப் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 மீட்டர் 100 அப்படின்னா 1 மீட்டர். நம்மளுக்கு 1 மீட்டர் கொஞ்சம் கம்மியா தேவைப்படுது, ஏன்னா 100ங்கிறது 1 மீட்டர். அப்ப இது வந்து 3/4 மீட்டர் தேவைப்படுது. அப்போ நீங்க இந்த 15 இன்ச்சஸ் பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு 3/4 மீட்டர் ஃபேப்ரிக் உங்களுக்கு தேவைப்படுது. இது வந்து பிளவுஸுக்கு. சேம் சுடிதாருக்கும் அதே தான். இப்ப வந்து இந்த மாதிரி இப்ப கிராப் டாப் வருது, கீழே இந்த மாதிரி ப்ளீட் வச்சு கேக்குறீங்க அப்படின்னா இந்த ஓவரால் லென்த் எடுத்துக்கணும். பிளவுஸ்ங்கிறது 15, இந்த ஓவரால் வந்து ஃபுல் லென்த் எடுக்கும் போது எவ்வளவு ஆகும்னா உங்களுக்கு 36 அந்த மாதிரி வரும் இல்லையா. அப்ப அதே தான், அந்த 36 வந்து 2 டைம்ஸ் பண்ணுங்க, 72 வருது. அந்த 72 டபுள் பண்ணுங்க. இப்போ இங்க 72 இருக்கா, சென்டிமீட்டர்ல இங்க 72 இருக்கா, அது அப்படியே டபுள் பண்ணீங்க அப்படின்னா இது 1.5 மீட்டர். 1.5 மீட்டர் கொஞ்சம் கம்மியா வருது. அப்போ 1.25 மீட்டர். இந்த மாதிரி ஃபுல் இது தைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 1.25 மீட்டர் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட். இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த சர்க்குலர் இப்போ ஒரு சர்க்குலர் ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்ப செமி சர்க்குலர் ஆகட்டும் ஃபுல் சர்க்குலர், அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆக்சுவலி நீங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்க டிசைட் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபுல் சர்க்குலர் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்றேன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பண்ணுவேன், வெயிஸ்ட வந்து 3 ஆல டிவைட் பண்ணுவேன். இப்ப எக்ஸாம்பிள் என்னோட வெயிஸ்ட் வந்து 24ன்னு வைங்களேன், அதை 3 ஆல டிவைட் பண்றேன். எக்ஸாம்பிள் சொல்றேன், என்னோட வெயிஸ்ட் இல்ல, நார்மலா ஜென்ரலா ஒரு வெயிஸ்ட் சொல்றேன். 24 3 ஆல டிவைட் பண்ணும் போது எனக்கு 8 இன்ச்சஸ் வருது. அப்புறம் என்னோட ஸ்கர்ட் லென்த் எனக்கு வேணும். அப்ப என்னோட ஸ்கர்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 32, அதோட ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 8 + 30, அப்போ 8 + 32 + 3 இன்ச்சஸ் 43 வருதா. அப்போ 43 நம்ம டபுள் பண்ணணும். இப்போ 43 நீங்க டபுள் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேப் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1.5 மீட்டர் டேப். டபுள் பண்ணும் போது பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர் வேணும். இதுல பாருங்க, இப்ப இது வந்து 1.5 மீட்டர், இந்த டேப் வந்து 1.5 மீட்டர். இது டபுள் பண்ணும் போது ஃபுல்லா வரல, இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு இன்னும் 1 மீட்டர் தேவைப்படுது. அப்போ இந்த 24 சைஸுக்கு இது தைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு மீட்டர் ஃபேப்ரிக் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து வேணும். இந்த இடுப்பு சைஸுக்கு மேபி இடுப்பு பெருசாக நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி தேவைப்படும். ஃபுல் சர்க்குலர்னா என்ன, ஃப்ரண்ட்ல. இப்ப நான் சொன்னது வந்து ஃப்ரண்ட் சர்க்குலருக்கு மட்டும். இப்ப செமி சர்க்குலர் அப்படின்னா இந்த 2 மீட்டர் போதும். அப்போ ஃப்ரண்ட்டுக்கு 2 மீட்டர் வேணும், பேக்குக்கு 2 மீட்டர் வேணும். அப்போ டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது, 4 மீட்டர். ஒரு ஃபுல் சர்க்குலர் ஒரு ஸ்கர்ட் தைக்கணும்னா இப்ப ஃப்ரண்ட்ல கண்டுபிடிச்சு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 2 மீட்டர்னு. அது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும், அது அப்படியே டபுள் பண்ணுங்க. பேக்குங்கும் போது 4 மீட்டர் ஃபேப்ரிக் வந்து
நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு ஃபுல் சர்க்குலர் ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்க என்ன கால்குலேஷன்ஸ் வருதோ அது இன்ச்சஸ்ல பார்த்துட்டு அதை திருப்பி சென்டிமீட்டர்ல பார்த்து, ஏன்னா 100 அப்படின்னா 1 மீட்டர்னு அர்த்தம், அதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி சர்க்குலர் பிளாசோவும் பாத்தீங்கன்னா சேம் வந்து இந்த ஃபுல் சர்க்குலர் ஃபார்மேட்ல வரும். நான் சொல்லித்தர சர்க்குலர் பாத்தீங்கன்னா சேம் இதே இதுல வரும். அப்போ வந்து இந்த இடுப்பு சைஸுக்கு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படும்? 4 மீட்டர் தேவைப்படும். இப்ப என்னோட இடுப்பு பாத்தீங்கன்னா 36. அப்ப எனக்கு எவ்வளவு தேவைப்படும்? எனக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மீட்டர் தேவைப்படும். அப்படியே டபுளா எனக்கு தேவைப்படும். அப்போ நம்மளோட வெயிட் சைஸ் பெருசாக நம்மளோட லென்த் பெருசாக ஃபேப்ரிக் ரெக்யர்மெண்ட் வந்து ஜாஸ்தி தேவைப்படும். இந்த மாதிரி எனக்கு துணி வேஸ்ட் ஆகக்கூடாது, நான் கரெக்டா எக்ஸாக்டா போய் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு நீங்க ஒரு நோட்ல நோட் பண்ணி வச்சுட்டு ஃபேப்ரிக் எடுத்துருங்க. டாப்புக்கெல்லாம் ஈஸியா கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இதுல இன்ச்சஸ்ல பார்த்துட்டு அப்படியே சென்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டாப்புக்கெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம். ஆனா இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கெல்லாம் ஜஸ்ட் அந்த வேஸ்டோட ரவுண்ட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அந்த ஸ்கர்ட்டோட லென்த் வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிதான் நீங்க வந்து ஃபேப்ரிக் வந்து எடுக்கணும்.